எங்கே எனது கவிதை கனவிலே எழுதி மடித்த கவிதை எங்கே எனது கவிதை கனவிலே எழுதி மடித்த கவிதை விழியில் கரைந்து விட்டதோ அம்மம்மா விடியல் அழித்து விட்டதோ கவிதை தேடித் தாருங்கள் இல்லை என் கனவை மீட்டு தாருங்கள் எங்கே எனது கவிதை கனவிலே எழுதி மடித்த கவிதை. இப்ப நீங்க 20,000 சாங்ஸ் பாடி இருக்கீங்க. ஆனா அந்த சாங்ஸ் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எது? ஏதாவது ஒரு சாங்ஸ் மிஸ் பண்ணிருப்பீங்க. என்னை விட அந்த வேற யாராவது பெரிய ஆர்டிஸ்ட் சம்திங் பாடி இருப்பாங்க. அது ஏதாவது சாங்ஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மிஸ் ஆன சாங்ஸ் இருக்கு. அது என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியாது. இப்போ ஒரு ராஜா சார் ரெக்கார்டிங் கூட ஒரு சம்டைம்ஸ் இருக்கலாம். ஏஆர் ரஹ்மான் அவரோட ரெக்கார்டிங் கூட சம்டைம்ஸ் கூப்பிடும்போது நான் ஊர்ல இல்லைன்னா அந்த சாங் நான் மிஸ் ஆயிடும். அது எந்த பாட்டுன்னு எனக்கு தெரியாது. இல்ல அது வேற யாரோ பாடி அது வெளில வந்திருக்கும். அது என்ன அந்த மாதிரி நிறைய இடத்துல எனக்கு மிஸ் ஆயிருக்கு. ராஜா சாரோடதும் மிஸ் ஆயிருக்கு, ஏஆர் ரஹ்மான் அவரோடதும் மிஸ் ஆயிருக்கு. நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட நான் கொஞ்சம் டிராவல் பண்ற டைம்ல வேற ரெக்கார்டிங்ஸ் நிறைய மிஸ் ஆயிருக்கு. எனக்கு இந்த உருவத்துல டான்ஸ் பண்ணா எப்படி இருக்கும்? மேடம் உங்களை சின்ன குயில் சித்ரா தான் கூப்பிடுவாங்க. நீங்க 47 வருஷமா பாடுறீங்க, 25,000 பாட்டு, 6 நேஷனல் அவார்டு. இப்ப பெரிய குயிலா இருப்பீங்க. இன்னைக்கு ஆதரவு இல்ல. இப்ப உள்ள பாடகைகள சின்ன குயில்னு ஒரு உங்களுக்கு பிடிச்ச பாடகைகள் யாரு சொல்லுவீங்க? ஒரு 2 3 பேரா சொல்லுங்க. ஐயோ, நிறைய இப்ப அதர் சிங்கர்ஸ் நிறைய பேர் நல்ல டேலண்டடா இருக்கிற நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க. அப்கோர்ஸ் ஸ்ரேயா கோஷல், ஸ்வேதா, சின்மயி, சொல்லிட்டே போல நிறைய இருக்காங்க. ரொம்ப டேலண்டடா இருக்கிற நிறைய சிங்கர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பாடல் கேட்கும் போது அந்த சிங்கர் கிட்ட நம்மளுக்கு ஒரு ஐயோ ரொம்ப அழகா பாடுறாங்களே அப்படின்னு தோணும். 1 2 பேர் எடுத்து சொல்றது கஷ்டம் தான். இவங்க எல்லாம் எனக்கு பிடிச்ச சிங்கர்ஸ். சித்ரா மேம் வணக்கம் அண்ட் வாழ்த்துக்கள். நீங்க நிறைய லாங்குவேஜ் பாடிருக்கீங்க, எஸ்பெஷலி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, அசாமி, ஒரியா, குஜராத்தி, போஜ்பூரி, ஹரியான்வி, துளுன்னு மிஸ் பண்ண லாங்குவேஜ் எது? நீங்க இந்த லாங்குவேஜ் மட்டும் பாடாம விட்டுட்டோம். ஏன்னா இந்தியன் லாங்குவேஜ் எல்லாமே பாடிருக்கீங்க. பஞ்சாபியும் பாடியிருக்கேன். எந்த லாங்குவேஜ் மிஸ் பண்ணிட்டீங்க? குஜராத்தி பாடலன்னு நினைக்கிறேன். சரி, இன்னொரு கேள்வி. நீங்க எது பாடினாலும் அந்த வார்த்தைகள் ஸ்பஷ்டமா இருக்கும். அந்த லாங்குவேஜ் வந்து அவ்வளவு உணர்ந்து பாடுவீங்க. என்ன லாங்குவேஜ்ல எழுதி பாடுவீங்க ஜெனரலா? நான் இப்ப எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியும், தெலுங்கு நான் எழுதி படிப்பேன், ஹிந்தியும் நான் வரும்போதே எங்களுக்கு கேரளாவில் ரொம்ப மஸ்டா ஹிந்தி கத்துக்கணும் எல்லாரும். அதனால ஹிந்தி எழுத படிக்க தெரியும், பேசதான் வராது. என்னன்னு அந்த பழக்கம் இல்லாதனால என்னோட புக்கில நான் எழுதிக்கும் போது நான் மலையாளத்துல தான் எழுதுறேன். எனக்கு இன்னும் மோர் ஈஸியர். அதனால ஐயோ அது கஷ்டம் அதை சொல்றது. எனக்கு புது புது லாங்குவேஜஸ் ட்ரை பண்றது, லேர்ன் பண்றது எனக்கு பிடிக்கும். எனக்கு ட்ரை பண்றது ரொம்ப இஷ்டம். ஆனா தெரியாத லாங்குவேஜ் பாடும்போது இப்ப தெரிஞ்ச லாங்குவேஜ் பாடுற அளவுக்கு ஈஸியா இருக்காது. கண்டிப்பா ஒவ்வொரு வார்த்தையோட மீனிங் என்னன்னு கேட்கணும், அதை இவங்க எப்படி உச்சரிக்கிறாங்கன்னு கேட்கணும். அதுக்கு நானே ஒரு கோடு லாங்குவேஜ், சைன் லாங்குவேஜ் மாதிரி போட்டு நான் ப்ரொனன்சியேஷன் சரியா வரணுங்கிறதுக்காக அது இன்னும் ஜாஸ்தி டைம் எடுக்கும், இன்னும் ஜாஸ்தி எஃபர்ட் போடணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.